கர்த்தருக்கு பயமுள்ளவதாக இந்த நாளிலே நான் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கும்படி கேட்கிறேன். 126 சங்கீதம் 126 6 வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆண்டவருக்கு பயமுள்ளவதாக இன்னொரு முறை வாசிக்கும்படி கேட்கிறேன். சொல்லுவாய். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆண்டவருக்கு பயமுள்ளவதா. இந்த சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே 15 ஆரோகண சங்கீதம், சங்கீத புத்தகத்திலே 15 ஆரோகண சங்கீதங்கள் உண்டு. அவைகளில் 5 பெயரிடப்பட்டிருக்கிறது. தாவீதினாலே பாடப்பட்டவை 4, சாலமோனினாலே 1 சங்கீதம். மீதி சங்கீதங்களுக்கு பெயர் குறிப்பிடவில்லை. ஆரோகண சங்கீதம் எப்போது பாடுவார் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும்படியாய் வரக்கூடிய ஜனங்கள் வழியிலே வரும்போது அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல்களில் அநேகம் இந்த ஆரோகண சங்கீதம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சங்கீதம் எப்போது எழுதப்பட்டது என்ன என்பது பல காரியங்கள் இருந்தாலும் இதில் ஒரு குறிப்பு, அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து தங்கள் தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் பாடின பாடல் ஒன்று எஸ்ராவினாலே பாடப்பட்டது, இல்லாவிட்டால் அன்று அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசினாலே பாடப்பட்டது என்று சொல்லி இந்த குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதத்தை. இதை சொல்லும்போது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அந்த விதையை விதைக்கப்பட்ட பிறகு காலங்கள் நடுவே அது வளர்ந்து பலன்களை கொடுத்து நல்ல கதிர்களை கொடுத்த உடனே அறுவடை செய்து அரிக்கட்டுகளாய் கட்டி வரும்போது கம்பீரத்தோடு என்ன செய்கிறான், அவன் வருகிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பயமுள்ளதுதான். நம்முடைய வாக்குத்தத்த பகுதி வசனம் பெரிதாக இருக்கும். வாக்குத்தத்த பகுதி கம்பீரத்தோடு வருவான். ஆமாம், இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கம்பீரத்தோடு வருவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவராக. எந்தெந்த சூழ்நிலைகள் எந்தெந்த காரியங்கள் இருந்தாலும் அவைகளிலே நாம் எதிர்பாராத காரியங்கள். இப்போ விதையை விதைக்கப் போகிற ஒரு மனுஷன் அல்லது விவசாயி எதிர்பார்த்து தான் விதைக்கிறான், நல்ல பலன் வரும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் எதிர்பார்ப்பு ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதி எப்படி ஆகுமோ தெரியாது. மழை பெய்தால் அதனுடைய தேவையான மழையை தாண்டி அதிகம் பெய்துவிட்டால் விதைகள் அழுகிவிடும். ஒருவேளை அவை முளைத்து வரும்போது அவைகளும் அழுகி போவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்லாவிட்டால் மழையே இல்லாவிட்டால் அது கருகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அவன் எதிர்பார்ப்பது ஒரு பகுதி இருந்தாலும் எதிர்பாராதவைகளை மனதில் வைத்து அவன் யோசிக்கிறான். ஒவ்வொரு நாளும் வயல்வெளியை பார்த்துவிட்டு தான் வருவான். களைகள் எடுப்பது எல்லாம் செய்வது, எப்படியாகிலும் நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்பார்ப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும்போது, அந்த எதிர்பார்ப்பை அந்த பலனை அவன் பெற்றுக்கொள்ளும் போது எப்போதுமே ஒரு கம்பீரம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆமாம், இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எதிர்பார்த்து நாம் செயல்படுகிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை அள்ளி கொண்டு வருவதற்கு ஒரு கம்பீரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமாம், கம்பீரம் என்று சொன்னாலே பல அர்த்தங்கள் சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஒருவன் நடந்து வரும்போது சொல்லுவார், எவ்வளோ கம்பீரமாக நடந்து வரான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அவன் ஏதோ ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறான். இன்னொரு பகுதியில் கம்பீரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு பகுதியில் வேதம் சொல்கிறது ஷவுட் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் கூக்குரல். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆகவே கம்பீரம் என்பது ஒன்று தோற்றத்திலும் இருக்கிறது, அவருடைய மனநிலையிலும் இருக்கிறது, செயல்பாடுகளிலும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் கர்த்தர் இந்த கம்பீரத்தை இந்த மாதத்திலே தருவாராக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் இந்த கம்பீரம் வருவதற்கு இந்த சங்கீதத்தில் சொல்லுகிற பல காரியங்கள் இருக்கிறது. முதலாவது வசனத்தில் அவன் நிமிதமாய் சொல்லுகிறான், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல். அவன் சொப்பனம் கண்டிருக்கிறோம். சொப்பனம் கண்டதெல்லாம் நிறைவேறுதா?
நிறைய மறந்து போயிடும். எல்லா சொப்பனும் நமக்கு என்ன செய்வதில்லை, நினைச்சா கூட வராது. நேற்று ஒரு சொப்பனம் கண்டோமே, என்னென்னு யோசித்து பாருங்க, ஞாபகமே இருக்காது. ஆனால் சில சொப்பனம் மனதை விட்டு என்ன செய்யாது. நேபுகாத் நேசர் கண்ட சொப்பனம் அவனை கலங்க பண்ணிட்டு அவனை விட்டு போகலை, ஆனால் மறந்துட்டான். பார்வோன் கண்ட சொப்பனம் அவனை கலங்க பண்ணிட்டு மறக்கலை, அவனை விட்டு போகலை, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் திகைத்தான். இப்படி சொப்பனங்கள் பல விதம் இருக்கிறது. நம்மை கலங்க பண்ணுகிற சொப்பனம் இருக்கிறது, நம்ம மறந்து போகிற சொப்பனங்களும் உண்டு. ஆனால் முக்கியமாக மறந்து போகிறது ரொம்ப நல்லது. ஆமாம். சரி, ஆனால் இங்கே சொல்லுகிறேன், கர்த்தர் சிறை இருப்பை திருப்பும் போது நாங்கள் எப்படி இருந்தோமா? ஏன் அப்படின்னா, பாபிலோன் தேசத்து ராஜா சிறைபிடித்து கொண்டு யூதா தேசத்தை கொண்டு போய்விட்டாங்க. அவர்கள் அங்கே அடிமைகளாக சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கும்போது மறுபடியும் எப்போது நாம் நம்முடைய தேசத்துக்கு போவோம் என்றதான கேள்விக்குறிகள் அநேகம் இருந்தது. ஆனால் ஏற்கனவே எரேமியா சொல்லியிருக்கிறான், 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இந்த தேசத்திலே உங்களை என்ன செய்வேன், குடியேற்றி வைப்பேன், அரண்மனை முன்போல கட்டப்படும், மறுபடியும் குடியிருப்புகள் இருக்கும் இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் அதை வாக்குத்தத்தமாய் சொன்னார். 70 ஆண்டுகள் எல்லாருடைய மனதில் இருக்கோ இல்லையோ, ஒரு சிலருடைய மனதில் இருந்தது. ஆனாலும் அவர்களை காணாமல் பாபிலோனில் மரித்து போனவர்கள் உண்டு. ஏன்னா 70 ஆண்டுகள் சாதாரணம் அல்ல, கர்த்தருக்கு பயன்பட்டதா. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் தான். இனி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது, இனி நமக்கு ஒரு தேசம் என்று ஒன்றும் இருக்காது, நாம் இதோடு முடிந்து போய் விடுவோம், நமக்கு இனி வாழ்வியல் என்றதான ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது ஒரு ராஜாவிடத்தில் ஆண்டவர் பேசினார். ஆமாம். பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிந்தது, மேதிய பெர்சியர்கள் சாம்ராஜ்யம் அமைத்து மேதியர்கள் ஆளுகை செய்து பிறகு பெர்சியர்கள் ஆளுகை செய்த அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு ராஜாவோடு கர்த்தர் பேசினார். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படும் ஆகாஸ்வர ராஜாவோடு கர்த்தர் பேசி என்னுடைய ஜனங்களை தேசத்திற்கு அனுப்ப வேண்டும், அதோடு மாத்திரமல்ல அவர்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும், அந்த கட்டுவதற்குரிய எல்லா பொருட்களையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் டிக்ளேர் பண்ணுறான். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்படிக்கு, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, கோரேசின் ஆவியை கர்த்தர் நினைச்சாராம், ஏவினபடினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், யூதர்கள் எல்லாம் புறப்படும், வேற யாருக்கும் பெர்மிஷன் இல்லை, யூதர்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தான். எல்லா யூதர்களும் உங்கள் தேசத்துக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டான். அப்படி சொல்லும்போது அதுக்கு தலைமை வகித்த எஸ்ரா போன்றதான பக்தியுள்ளவர்கள், தலைமைத்துவம் சகித்தவர்கள், சொருபாபேல் அவரிடத்தில் பொறுப்பை கொடுத்து உன்னுடைய ஜனத்தை நீ கூட்டிக் கொண்டு போயின்னு சொல்லிவிட்டான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இவன் ஜனத்தை எல்லாம் கூட்டி கொண்டு புறப்படும் போது அவர் சொல்கிறார்கள், இப்படி நடக்குமா, இப்படி என் வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று நான் ஒரு கேள்விக்குறி பார்த்து சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு இந்த சத்தம் கேட்கலை, இன்றைக்கு இந்த சத்தம் கேட்டு நாங்களெல்லாம் எங்களுடைய வெற்றி படுக்கையெல்லாம் புறப்பட்டு எடுத்து போகும்போது சொப்பனம் போல் இருக்கிறது. ஆமாம். இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியை போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் புறப்பட்டு பாடும்போது அவர் புறப்பட்டு சொல்கிறார்கள். தேசத்திற்கு வந்த பிறகுதான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அது சொப்பனம் போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எது நடக்காது என்று எண்ணுகிறோமோ, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, என்னுடைய வாழ்க்கையில் இது சித்திக்காது, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா என்ற கேள்விக்குறி இருக்கிறோமே, அந்த காரியத்தை பல நாட்களாய் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்து அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் சொப்பனம் காண்கிறவர் போல இருப்போம். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படிப்பட்ட மேன்மை. அப்படி புறப்படும் போது எப்படி புறப்படுவாங்க, நோஞ்சா மாதிரிலாம் புறப்பட மாட்டாங்க, ஏனோ தானோலாம் புறப்பட மாட்டாங்க. இதோடு இந்த தேசம் முடிந்தது,
அடிமைத்தனத்தின் தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இனி எங்கள் தேசத்திற்கு சென்று கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக ஒரு கம்பீரத்தோடு நாங்கள் வாழ்வோம். ஆமாம். உதாரணம் சொல்கிறேன், ஹாஸ்டலில் பிள்ளைகள் படிக்குங்க. ஹாஸ்டலில் படித்த பிள்ளைகள் எல்லாரும் எவ்வளோ ஒருத்தர் படித்தான். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது லீவு நாட்கள் வரும்போது இன்னும் 30 நாட்கள் இருக்கும்னா 30 கல் எடுத்து வச்சுருக்கோம். 30 கல் எடுத்து வச்சு கேலண்டர்லையும் 30 நாள் குறித்து வச்சுருக்கோம். காலையில் ஒரு கல்லை தூக்கி போட்டு 29 நாட்கள் அடிச்சிடுவோம். இல்லை 29 நாள் இருக்குது. எப்படி நான் கேலண்டரில் வச்சுருக்கேன், ஒவ்வொரு கல் அடிச்சிருக்கேன் வச்சுருக்கேன். தூக்கி போடும்போது கடைசியில் சொன்னேன், ஒரே ஒரு கல் தான் இருக்குது. நாளை முடிஞ்சவொன்னே அடுத்த நாள் நிச்சயம் போகிறோம், புறப்பட போகிறோம். இவ்வளோ வயது வந்த ஒரு பருவம் வந்த ஒருவர் கூட தன்னுடைய வீட்டிற்கு லீவு முடிஞ்சு போகிறோன்னு சொன்னால் எவ்வளவு அங்கேயே இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அவ்வளோ சந்தோஷம். நம்முடைய ஹாஸ்டல் பிள்ளையில் பாருங்கள், ஒரு 6 மாதம் உள்ளே போட்டு அட்டாச்சி எடுத்துட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு, அடுத்த வாரம் நீங்கள்லாம் ஊருக்கு போகலாம், திங்கக்கிழமை போகலாம் அப்படின்னு சொன்னால் போதும். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சந்தோஷம், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு மகிழ்ச்சி, அது எப்படின்னு அந்த பிள்ளைகள் தான் சொல்ல முடியாமல் அன்றைக்கி அவங்க புறப்பட்டு வரும்போதே எதெல்லாம் எடுக்கணும், இப்பெல்லாம் போகணும், இப்பெல்லாம் வரணும், அந்த கம்பீரம் கர்த்தருக்கு மகிமைப்பட ஒரு சந்தோஷம். இதே போல இந்த ஜனங்கள் இதோடு எங்கள் அடிமைத்தன வாழ்க்கை முடிந்தது. ஆமாம். இதோடு நம்முடைய வாக்களை எதிர்பாராத காரியத்தை செய்ய வைத்து நம்முடைய வாக்களை கைகூடி வர பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணும் தெய்வம். ஆமாம். கர்த்தருக்கு மகிமைப்படாதா அது சொல்லும் போது அவன் சொல்லுகிறேன், அப்போ ஆண்டவர் நம்முடைய வாய் நகைப்பினார். ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, சீக்கிரம் நம்ம போயிடுவோன்னு ஒவ்வொருத்தர் பேசி கொண்டாருங்க. நான் அன்றைக்கே போன வாரம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது சொன்னேன்ல, சீக்கிரம் கர்த்தர் நமக்கு விடுவிப்பார், சீக்கிரம் நம்ம தேசத்தை கொண்டு போவான்னு சொன்னேன்ல. இன்றைக்கி புறப்பட்டோம். ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ளும் போது அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், புன்னகை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாக்களை எதிர்பார்த்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஆமாம். இதில் நிறைய இருக்குது. இதில் சொல்லிக் கொண்டு வரும்போது, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பு என்ன செய்யுமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அது தேசத்தில் மழை காலங்களில் நடக்கக்கூடிய மழை காலங்களில் தான் இந்த தெற்கத்திய வெள்ளம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது பல இடத்துக்கு அடிச்சு போகும். ஆனால் தேவன் ஒரு நாள் ஒரு வெள்ளத்தை அல்லது ஒரு பெரிய ஒரு வாய்க்காலை தன் ஜனத்தின் பக்கமாக திருப்பின ஒரு பகுதி வேகத்தில் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத் ஆகாப்போடு சேர்ந்துட்டான். வேறு வழியில் அவனும் சேர்ந்து போயிட்டு எல்லாம் எதிராளிகள் போய் பிடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு போனால் கடைசியில் தண்ணீர் இல்லை, குதிரைகளுக்கு தண்ணீர் இல்லை, அதோடு அந்த போர் வீரர்களுக்கு தண்ணீர் இல்லை, எல்லாம் தண்ணீர் காலத்தினால இருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியல. அப்போ தண்ணீர் எங்கே கிடைக்கும்? ஒரு தீர்க்கதரிசியை தேடுவோம். பலரை தேடுகிறதுக்கு சொன்னபோது யோசபாத் அதெல்லாம் வேண்டாம், வேறு யாராவது இருக்கிறார்களான்னு கேட்டபோது எலியா உன்னுடைய கைக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா ஒருத்தன் இருக்கான். அப்போ அவன்கிட்ட போய் கேளுங்கன்னொன்னே அவன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொன்னால், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, நீ இருக்கிற இடத்துல, அவங்க இருக்கிற இடம் வேறு இடம், இருக்கிற இடத்துல வாய்க்கால் வெட்டு, எவ்வளோ வெட்ட முடியும் வாய்க்கால் வெட்டுங்க. காற்று வராது, மழையும் வராது, ஆனால் பள்ளத்தாக்கம் மட்டும் எப்படி இருக்கும், நிரப்பப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், எங்கோ போகக்கூடியதான அந்த காற்றாற்று வெள்ளம் எங்கோ போகக்கூடியதை கர்த்தர் திருப்பி தம்முடைய ஜனம் இருக்கக்கூடிய யோசபாத் நிமித்தம் அந்த எல்லைக்கு கர்த்தர் கொண்டு வந்து காலையில் வெளித்து பார்க்கும்போது அந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டார்கள். ஆமாம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் திருப்பி நன்மையானகளை தருவதற்கு எங்கோ இருக்கக்கூடிய நன்மையான ஈவுகளை நம் பக்கம் திருப்பி கொண்டு வந்து தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவது போல நம்மை திருப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் சிறையிருப்பை திருப்பி எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தந்து சொப்பனம் காண்கிறது போலவும் அவர் தம்முடைய கரங்களினாலே திருப்பி அமைத்து ஆசீர்வதிக்கிறது தேவன் என்பதை இவையெல்லாம் அனுபவிக்கும் போது என் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இதை குறித்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காலையில் ஆண்டு சமத்தில் வந்திருக்கிறோம். கம்பீரத்தோடே நாம் வருவதற்கு ஆண்டவர் சிறை இருப்பை திருப்ப வேண்டும். ஆமாம், கம்பீரத்தோடு வந்ததான் அவர்கள் எல்லாம் வேதத்துல பல பகுதியை வாசிக்கிறோம். ஒரு முறை தாவீது அரியணையில் உட்கார்ந்திருக்கிறான். ஒருத்தர் வேகமாக வந்து சொல்கிறாங்க, அப்சலோம் இஸ்ரவேல் ஜனத்தோடு எல்லாருடைய மனதையும் கவர்ந்து கொண்டான், நீ இருந்தது செத்து புறப்படுன்னு சொன்ன உடனே அவனுடைய மந்திரி எல்லாம் அடிச்சு பரண்டு ஓடிடுறாங்க. ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது பல யோசனைகள், திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா அப்சலோம் போட்ட திட்டம் ரொம்ப சூப்பரான திட்டம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு தேவனுடைய உதவி மட்டும் தாவீதுக்கு இல்லை என்று சொன்னான். அன்றைக்கு தாவீது கிடையாது, அப்சலோம் தான் அந்த ராஜா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்சலோம் சகலவற்றும் திறமையுள்ளவன், ஜனங்களுடைய இதயத்தை கவர்ந்து கொண்டான், நல்ல யுத்த வீரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அவன்கிட்ட நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய உதவி மட்டும் அவனுக்கு இல்லை. இவையெல்லாம் ஒருவேளை இல்லை என்ற ஏழையை தள்ளப்பட்டு தாவீது இருந்தாலும் தேவனுடைய உதவி மட்டும் அவனுக்கு இருந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஓடுகிறான். ஓடும்போது பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. அப்போது கேட்கும்போது சொல்கிறான், கர்த்தர் நமக்கு சித்தமானான் என் மீது கிருபை செய்வார் என்று சொன்னால் மறுபடியும் அந்த அரியணைக்கு என்ன செய்வார், அவர் கொண்டு வருவார்னு சொல்லித்தான் போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு நாளில் யுத்தம் நடந்து வெற்றி பெற்று அந்த அரியணைக்கு வரும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக யோர்தான் அக்கறையில் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோர்தானை கடக்க வேண்டும். ஆனால் யோர்தானுக்கு முன்னாலே, யோர்தானுக்கு இந்த பகுதியில் எல்லா ஜனங்களும் தாவீதை வரவேற்பதற்கு கம்பீர சத்தமாய் ஆரவாரத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமாம், அவன் படையில் வந்து இறங்கின உடனே முதல்ல வந்தது சீமை தான். எவ்வளோ ஏசினாலும் அவன் 1000 பேரோட தூக்கிட்டு வந்துட்டான். ஒருத்தன் ஏசினா அவனுக்கு பாதுகாப்போடு எத்தனை பேர் கொண்டு வந்துட்டான், 1000 பேர் கொண்டு வந்து, ஐயா நான் இவ்வளோ பேர் இருக்கிறான், இவ்வளோ பேருக்கு முன்னால் நான் அவனுக்கு மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருக்கேன், தெரியாமல் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்குறான். ஆனால் ஒரு கூட்டம் கர்த்தர் ஆரவாரித்தது, கம்பீரித்தது. என் ராஜாவை கர்த்தர் மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏவைகளை இழந்து போன நிலையில் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இழப்பு என்றதான ஒன்று பொருளாதாரமாக இருக்கலாம், நம்முடைய உயர்வு, நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு பறிக்கப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தில் வந்து புலம்பி அழுது கொண்டிருப்போம்னு சொன்னால் இந்த மாதத்திலே தேடி வர பண்ணுவது மாத்திரமில்லை, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி நம்முடைய கரங்களிலே கொடுத்து கம்பீரிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், அல்லேலூயா. அவர்களுக்கும் ஆகி மாட்டாவதா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வைத்துக் கொள்வோமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏவைகளை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் ஏவைகளெல்லாம் இழந்து போகணும். தேவனுடைய ஆராதனை முறைகள், ஆராதிக்கிற முறைகள், ஆலயத்துக்கு வருவது, தேவனை சார்ந்திருப்பது, தேவன் மீது வைத்த விசுவாச வாழ்வு, இவர் எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சூழலின் நிமித்தமாக இழந்து போனதோ குறைந்து போனதோ அவையெல்லாம் கர்த்தர் மீட்டு தருவாராக. ஆமாம், அவையெல்லாம் மீட்டு தருவாராக. சவுலின் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியை தேடாதே போனார்கள். அவனுடைய காலத்தில் ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்லை. அவனுடைய நாட்களிலே தேவனை சார்ந்த வாழ்க்கை அதிகம் இல்லை. ஆனால் என்றைக்கு தாவீது வந்தானோ வந்த ஒரே நாளில் ஒரே வாரத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது, அம்மினதாப்பி வீட்டில் இருக்குது, இந்த மேட்டில் இருக்குது, எல்லாம் போகும். பாலாவேல் இருக்குது தானே, அம்மினதாப்பின் வீட்டு பக்கம் இருக்குது, அந்த பெட்டி எடுப்பதற்கு எல்லாம் போனாங்க. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன. ஆமாம், ஒருவேளை சில தவறுகள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் கொண்டு வரும்போது தாவீதே நடனம் பண்ணலாம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ பெரிய ராஜா, சக்கரவர்த்தி, அவனுக்கு கீழே அநேக தேசங்கள் இருக்கிறது. அவன் சகலவற்றிலும் மேன்மை உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன். அவனுக்கு இருக்கிற பொன், வெள்ளி, வைரங்கள், வைடூரியங்கள், அவனுடைய விளையிடப்பட்ட பொருட்கள் அளவில்லாதது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கணக்கிட முடியாதது. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த பெட்டிக்கு முன்னால் ஆரவாரத்தோடு தான் என் வாழ்க்கையில் எது நாள் வரை இல்லாத ஒரு மேன்மையை கர்த்தர் காண செய்தார். இதனால் வரை என் வாழ்க்கையில் இழந்து போனதான தேவ மகிமையின் ஆசீர்வாதத்தை, எங்கள் தேசம் இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள பண்ணினார்னு சொல்லி கம்பீரத்தோடு எருசலேமுக்கு நுழைய கர்த்தர் உதவி செய்தார் அவர். ஆமாம், இந்த ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். எவைகளெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
நம்மை விட்டு சிறைப்பட்டு போனது போல சத்துரு அவைகளை கொள்ளையாடி போயிருப்பான்னு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் தெய்வ சமுதிர கம்பீரத்தோடு பெற்றுக்கொண்டு வர உதவி செய்வார். ஆமாம், எல்லாம் கம்பீரத்தோடு வர கற்றுக்கிழமை செய்யவே. சிறையிருப்பு, இந்த சிறையிருப்பில் 2 பகுதியை பார்த்து சொல்லி முடிக்க வரும்போது, சிறையிருப்பில் கற்ற திருப்பம் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். சிறையிருப்பு, சீயோனின் சிறையிருப்பு, அந்த பகுதி நான் வாசிக்கிற பாரு. சிறையிருப்பை கத்த திருப்பும் போது கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமாம், மேலே உள்ள வசனமும் கடைசி வசனத்தை தொடர்புபடுத்தி ஒரே பகுதி. சிறையிருப்பை திருப்பும் போது கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமாம், இன்றைக்கி இந்த காலவெளியிலே எந்தெந்த சிறையிருப்பெல்லாம் கத்த திருப்புகிறாரோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீரத்தை தருவாராக. ஆமாம், சிறையிருப்பு என்பது 3 விதமான சிறையிருப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறையிருப்பு 3 விதமான சிறையிருப்பு இருக்கு. ஒன்று பாவ சிறையிருப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் அவளை எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஒரு அடிமை எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஏன்னா அவன் அவனுக்குள் சிறைப்பட்டு இருக்கிறான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு இருப்பார்னு சொன்னால் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், சிறைப்பட்டு இருக்கிறார்கள். இதே போல பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருக்கிற எவரும் சிறையிருப்புக்குள் தான் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலவேளையிலே ஆண்டு சுமந்திருக்கோம் பாவத்தின் சிறையிருப்பு. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப் பட்டணத்துக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். பிரச்சனை எல்லாம் தெரியும். அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து இவன் வேறொரு மார்க்கத்தை பிரசங்கிக்கிறான் இதெல்லாம் சொல்லி இவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஒரு பேயை விரட்டினான், பிசாசை விரட்டினான். ஒரே வார்த்தையில் போக்குவரமாக இருந்தபோது சுவிசை அறிவிக்க போகிறான், வருகிறான். ஒரு பிசாசு பிடிச்ச பெண் வீட்டுக்குள்ளே இருந்து கத்துது. எங்கள் அண்டுக்காமல் போயிட்டு வந்துக்கிட்டான். ஒரு நாள் பார்த்தான், கூப்பிட்டு வெளியே போ அப்படின்னா போயிடுச்சு. அதனால வருமானம் இல்லாதபடினாலே அந்த எஜமான் அவன் கை கூலி கொடுத்தானோ என்ன செய்தானோ சிறைக்குள் தள்ளிவிட்டார்கள். சிறை இருப்புக்குள் இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தரை பாடி நல்ல மகிமைப்படுத்தும் போது நடந்த சம்பவம் தெரியும். ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. எல்லாருமே தப்பு வைக்கப்பட்டார்கள். அந்த ஜெயிலர் ஒருத்தர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நியாயம் விசாரித்திருக்க வேண்டும். ஒரு அதிகாரி அல்லது ஒரு காவலர் ஒரு யாராக இருந்தாலும் அவன் சொன்னாங்கிறதுக்கு உடனே பிடிச்சி அனுப்பிய விடாது. இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொன்னோடனே உடனே வந்து அந்த ஆளை பிடிச்சி என்ன செய்யக்கூடாது, அடிக்கிறதோ சிறை பிடிக்கிறதோ இருக்கக்கூடாது. விசாரிக்கணும். என்ன சங்கீதி, என்ன செய்தான், இதை செய்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை, அவன் இங்கேருந்து இப்படி செய்தானே என்ன காரணம், நீ யார், என்னெல்லாம் நினைச்சிருக்கணும், விசாரித்திருக்க வேண்டும். ஒன்றுமே விசாரிக்கலை. ஆனால் சிறைக்கு உட்படுத்தினார்கள் பவுலை. அந்த ஜெயிலருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாவியாகத்தான் இருந்தான். ஆனால் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த உடனே எல்லாருமே அங்கே இருக்கிறார்கள். எல்லாருமே விடுதலையாகி சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு கட்டுகள் காண்டு எல்லாருமே அங்கே இருக்கான்னு சொன்னோடனே அவன் நினைத்தான், இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எந்த மனிதர் கிடைத்தாலும் தப்பி ஓடி இருப்பான். இவன் ஓடாதிருப்பதுக்கு ஏதோ ஒரு காரணம். வாழ்க்கையில் இந்த நடவடிக்கைகள் அவன் வாழ்க்கையை உணர்த்தியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வந்தவன் சொல்கிறான், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்னு சொன்னால் அவன் பாவத்திலிருந்து செய்தது தவறு என்றதான உணர்வு வந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும், விடுவிக்கப்பட முடியும். பேதுரு பிரசங்கிக்கிறான் பெந்தேகோஸ்தே நாளிலே. பிரசங்கித்ததான பிரசங்கம் யாருக்கு, பாவிகளுக்கு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவதில்லை. எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், எல்லாம் யூதர்கள், எல்லாருமே சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், எல்லாருமே பலி செலுத்த வந்தவர்கள், எல்லாருமே யெகோவா தேவனை ஆராய்த்தவர்கள். ஆனால் அவர் செய்த தவறு என்ன அப்படின்னா பேதுரு பிரசங்கிக்கிறான், நீங்கள் இந்த நசரேனா இயேசுவை என்ன செய்தீங்க, சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள். இப்போ நீங்கள் கொலை பாதகர். இப்போ நீங்கள்லாம் யார், உங்களை சொல்லுது.
அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் யார்? கொலை பாதகர். அப்போ கொலை பாதகர்னு சொன்ன உடனே அவர்கள் இதயத்தில் என்ன செய்தார்கள்? குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயமுண்டாவது. இதே போல தான் இந்த ஜெயிலுடைய வாழ்க்கையில் அவன் குத்தப்பட்டான். தன் செய்தது தவறு, தன் பாவம் செய்து விட்டான். ஏதோ ஒன்று இவரிடத்தில் இருக்குது என்பதை அறிந்து கொண்ட அவன் கேட்கிறான், ஐயா, நான் செய்தது தவறு தான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்வீங்க? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடும்போது ரட்சிப்பு நமக்குள் உண்டாகும். ஆமாம். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே இதனால் வரை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை பார். ரட்சிக்கப்பட்ட உடனே நேராக வீட்டுக்கு போனான். ஒய்ஃப், பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தான். ஆண்டரை பற்றி கேட்டான். குடும்பமாக ஞானசானம் எடுத்தான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு போகலை, அந்த பிலிப்பு சபை ஆரம்பிப்பதற்கு எல்லா உதவிகளையும் கொடுத்து வீட்டுக்கு திறந்து கொடுத்துட்டான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த வாழ்க்கை அல்ல, என் வாழ்க்கையில் மாற்றம் கொடுத்த என் இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அப்படியே அவன் வாழ்கிற அந்த எல்லையில் ஒரு கம்பீரமான ஒரு சத்தத்தை கர்த்தர் அவன் வீட்டிலிருந்து கேட்க பண்ணினார் அவர். ஆமாம். நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்பது போல அவன் வீட்டிலிருந்து பிலிப் பட்டணத்திற்கு முதலாவதாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டிலிருந்து உண்டாயிடுச்சு. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் போகும்போது வரும்போதெல்லாம் அவனை போல் ஒரு கம்பீரமாய் ரட்சிக்கப்பட்ட அவன் ஒரு கம்பீரமான ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றி அமைத்தார். பாவத்திலிருந்து என்றைக்கு நாம் விடுதலை பெறுகிறோமோ, இன்னொரு விதத்தை சொல்வோம் என்று சொன்னால், பாவம் என்பது சத்துருவின் சிறை இருப்பு, விடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளிலிருந்து என்றைக்கு நாம் விடுதலை பெறுகிறோமோ அப்போதே நமக்கு கம்பீரமான சத்தம் உண்டாகும், கம்பீரமான வாழ்க்கையின் நடை உண்டாகும், கம்பீரமான செயல்பாடுகள் உண்டாகும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாவத்திலிருந்து விடுதலை, பாவ சிறை நிறைய இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது ஒரு சிறை இருக்கிறது, சாத்தானின் சிறை. சாத்தானின் சிறை இயேசு கிறிஸ்து நாள் பிரசங்கித்தார். ஜெப ஆலயத்தில் போய் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் வராங்க. அதே போல் கூனி ஒருத்தி வந்தேன். இயேசு பார்த்து கொண்டு இருந்தார். போய் உட்காந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தார். பிரசங்கித்து இருந்த மத்தியில் அந்த கூனியை பார்த்து எழுந்துருன்னு சொன்னேன். கூனி எழுந்திருக்க முடியாது. கூனோடு தான் எழுந்து நிற்கிறார். ஆண்டு சொன்னார் நிமிர்ந்துட்டு சொன்ன உடனே அந்த கூன் என்ன செய்யுது? நிமிர்ந்து விட்டது. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஓய்வு நாளிலே சுகமாக்கலாம்? ஆண்டவர் கேட்டார். ஓய்வு நாள் சுகமாக்கணும்னா ரெண்டாவது விஷயம். இந்த பெண் இதனால் வரைக்கும் நீங்கள்லாம் கூப்பிட்ட பேர் என்னது? ஆண்டவர் அப்படி கேட்கல. ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்கணும். இதனால் வரை இந்த பெண்ணை கூப்பிட்ட பேர் என்ன? அந்த பெண்ணுக்கு என்ன பேர் இருந்ததோ தெரியாது. ஆனால் அறிமுகமே எதுதான்? அறிமுகமே எதுதான்? கூனி. நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் யாரான்னு கூப்பிட்டீங்க? ஆனால் சொல்லுங்களேன், நம்மகிட்ட உள்ளவங்க இல்லை, கூனி தானே கூப்பிட்டீங்க. அவள் கூனி அல்ல, ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவளுக்கு இருந்த சந்தோஷம். இனி என் வாழ்க்கையில் கூனி என்றதான பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாமின் குமாரத்தி ஆக்கப்பட்டது. ஒரு சந்தோஷம். அதோடு மாத்திரமில்லை, ஆண்டு சொன்னார், இவளை எத்தனை வருஷமா? 18 வருஷமாக யார் சிறைப்பிடிச்சாங்க? பலவீனப்படுத்தும் ஆவி, சத்ரு அல்லது பிசாசானவன் அவளை கட்டி வைத்திருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசனுடைய சிறை இருப்புக்குள் இருந்ததான அந்த கூனியை கர்த்தர் விடுதலை கொடுத்து வீட்டிலேருந்து வரும்போது அழுகையும் கண்ணீர் நான் எப்பவும் என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருக்குமோ. 18 வருஷம்னா அந்த கூனிக்கு எத்தனை வயசில் சுகமாக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வயசில் கூனி ஆனாலும் நமக்கு என்ன செய்யாது. ஆனால் 18 வருஷம். அவள் ஒரு 25 வயதில் கூனியாக இருந்தால் 35, 45, 43 ஆச்சு. 43 வயது. 35 வயசுனா 53 வயது. எப்படி நமக்கு கணக்கு போட்டு பார்த்துக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் உள்ளே வரும்போதெல்லாம் கண்ணீர், வேதனை. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு வெளியே போகும்போது
அவள் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஆமாம், சந்தோஷமாக நடக்க பண்ணினார், ஆர்ப்பரித்து நடக்க பண்ணினார். என் தேவன் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆமாம், சத்துரு என்னை பிடித்து வைத்திருந்த சிறையிருப்பு, இதனால் அவர் என்னை கட்டி வைத்திருந்த சிறையிருப்பு என்னை மாற்றினார். அந்த காலையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோமே, இப்படிப்பட்டதான சிறையிருப்பு சத்துரு நம்மை சில வேளையில் கட்டி வைத்திருப்பார். கர்த்தருக்கு வாய்மூட செயல்பட முடியாமல், சத்துரு நமக்கு தெரியாமல், அந்த பெண்ணுக்கு சத்துரு தான் கட்டி வைத்தான், என்ன செய்யலை தெரியல. சத்துரு செயல்படுகிறான்னு சொன்னால் கண்டுபிடிக்கிற விதம் பலகீனம் வியாதி அப்படின்னு சொன்னால் மாற்றி மாற்றி காட்டும். மருத்துவர் தலையை சொரிஞ்சிருப்பாங்க, என்னடா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒன்று காமிச்சா ஒன்று வரும், இது நல்லான மாதிரி தெரியும், இன்னொன்று வரும். இன்னொன்றுக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு எடுத்தோம் இது வேறு மாதிரி மாற்றி மாற்றி காமிக்கும், எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அவனை சரீரத்தை அலக்களிக்கும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக அலக்களிக்கும். அவருடைய வாழ்க்கை அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் செய்தார். அவள் உள்ளே வரும்போது அழுகையும் கண்ணீரோடு வந்தவள் நடைய ஜபாலயத்தோடு நடையை விட்டு இறங்கும் போது கம்பீரத்தோடு சென்றாள். ஆமாம், என் சிறையிருப்பை சத்துரு பிடித்திருந்த சிறையிருப்பிலிருந்து என்னை மீட்ட தெய்வாதி தேவனுக்கு நன்றி. ஆமாம், ஒரு வேலையுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பலவிதமான கட்டுகள், சத்துருவினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டுகள், சூனிய கட்டுகள், பெல்லி சூனிய கட்டுகள், ஏவல் கட்டுகள் எவைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபித்து செல்லும் போது இந்த சிறை இருப்பு எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டு இறங்கி செல்லும் போது கம்பீரத்தோடு போக பண்ணுவாராக. ஆமாம், கம்பீரத்தோடு திரும்பி வருவான். வீட்டுக்கு போகும்போது கம்பீரத்தோடு போக பண்ணுவேன். எப்போதும் வந்து கம்பீரமாக நடக்க பண்ணுவாராக. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாவதாக. மார்க்கு சுவிசேஷத்தில் இப்படிப்பட்ட அற்புதம் நிறைய இருக்கும். ஒரு பையன் வாலிபன், எந்த வயசில் பேய் பிசாசு பிடிச்சதோ தெரியாது. அவனை ஒருவனால் என்ன செய்ய முடியலையா, கட்ட முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அவனை பெற்றோர் அவனை விட்டுட்டு வாருங்க. அதை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப வேதனை. வாலிபன் பிசாசு பிடிச்சிட்டு அவனை வீட்டில் வச்சு பார்க்க முடியலை. தெரு ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க, அவனை வெளியே தள்ளிடுற எங்கேயாவது. அவனுக்கு சங்கிலி போட்டு கட்டி பார்ப்போம். சங்கிலி போட்டு கட்டினாங்க. சங்கிலியெல்லாம் அப்படி கயிறு நூல் மாதிரி அத்து எடுத்துச்சான். அவன் பார்த்தாங்க, கடைசியில் இவங்களோடு இருக்கவன் அவன் கல்லறை தான் குடியிருப்பு. கல்லை இருந்து கத்துவான். கல்லறை தான் அவனுடைய குடியிருப்பு. பெற்றோர் என்ன செய்தாங்க தெரியாது. அவன் வாலிபன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு பெற்றோர் ஜெபித்தாங்களோ அது மறைவு, நமக்கு எல்லாம் சொல்லப்படலை. இந்த பெற்றோர் எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கதறினாங்களோ தெரியாது. அவன் பிசாசினுடைய கட்டுக்குள் அவன் இருந்தான். இயேசு வந்தார், கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சான். இயேசு அவனை பார்த்த உடனே, உன்னதமான தேவனுடைய குமாரனை வேதனைப்படுத்தவா வந்து யார்? நான் 1-2 பேர் சொன்னால் சொல்லலாம். எத்தனை பேர்? 6000 பேர். லேகியன்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனால் லீஜியன் நாங்கள் 6000 பேர். பேர் சொன்னாலும் என்ன செய்யும்? ஒரு செகண்டுக்கு ஒரு பேர் சொன்னாலும் 6000 செகண்டுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 60 செகண்டு ஒரு நிமிஷம். 60 × 60 3600 1 மணி நேரம். சரி, ஏறக்குறைய பேர் சொல்ல ஆரம்பித்தா எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். யாரெல்லாம் இருக்கோன்னு சொன்னால் ஒருத்தர் பேர் கேட்டது எவ்வளோ நேரம் ஆகும்? 1 செகண்ட். அவன் பேரை சொன்னோன்னா 2 மணி நேரம் ஆகும். அதனால் லீஜியன், ஆனால் லேகியம் அப்படின்னு சொல்லிடும். 6000 பேர். சரி, புறப்பட. கர்த்தருக்கு வாங்கி போட்டவதாக. அவருடைய பெற்றோர் கூட எதிர்பார்க்கல. பெற்றோர் வந்து இயேசு எடுத்து போய் மண்ணிலாங்க, அழுதாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் அந்த குடும்பத்திற்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடல் கடந்து சென்றார். ஆமாம், கர்த்தருக்கு வாங்கி போட்டவதாக. அவனை எல்லாம் சரியாகிட்டு அவன் நேராக வீட்டுக்கு போயிட்டான் பாருங்க. வீட்டுக்கு போனால் வீட்டாரே நம்மள ஏன்டா வந்தேன்? அவன் இல்லைம்மா, நல்லா வந்திருக்கேன், இயேசு என்னை சுகமாக்கினார். அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அரைக்குறை ட்ரெஸ்ஸோடு நிற்கிறான். வீட்டுக்கு வாடா, நல்லா அவனை குளிப்பாட்டி நல்லா இது பண்ணி நல்ல ட்ரெஸ் உடுத்தி இயேசு எல்லாம் செய்யிட்டு அவன் வீட்டுக்கு தான் போனார். அங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணிடுறாரு. இயேசு பக்கத்தில் உட்காந்துருக்கான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்க்க தான் கூட்டமே என்ன செய்யுது. அவன் புத்தி தெளிந்து நல்ல உடை உடைத்து உட்கார்ந்து இருப்பதை பார்த்து
பயங்கர ஆச்சரியம். இவ்வளவு நாட்கள் 6000 பிசாசினாலே அலக்களிக்கப்பட்ட அவனை ஒரே நாளிலே அந்த குடும்பத்துக்கு ஒரு கம்பீரத்தை உண்டு பண்ணினாராம். ஆமாம், கத்தருக்கு வாங்கி கொண்டதா. நம்முடைய ஆண்டவர் பல விதமான சிறை மீட்டெடுக்க வல்லவர். ஆமாம். இன்னொன்று சரீர சிறை இருப்பது, வியாதிகள், அது என்னன்னு தெரியாது. இதையும் கத்தர் மாற்றி அமைக்க வல்லவர். ஆமாம். இல்லை ஆண்டு சமூகத்தில் பலகீனத்தோடு வந்திருந்தார். ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடுவார், ஒரு விடுதலை கட்டளையிடுவாராக. இந்த சிறையிருப்பை மீட்கும் போது நீங்களே சொல்லுவீங்க, வீட்டுக்கு போனேன் ஏதோ ஒன்று என்னை விட்டு போனது போல் இருக்குது. ஆமாம். கட்டாயம் ஒரு நாள் சாட்சி வரும் பாருங்கள். இந்த வருஷம் முடிவில் சாட்சி வைப்போம்ல, இப்போ சொல்லுவாங்க, ஏதோ இங்கே இருந்துச்சு ஆராதிச்சு வீட்டுக்கு போனேன், என்னை விட்டு ஏதோ கலண்டு போனது, எனக்கு வியாதி ஏதோ போனது போல் இருந்தது, டெஸ்ட் பண்ணேன், ஒன்றுமே இல்லை. ஆமாம். கத்தருக்கு மாய மாட்டாவதா அப்படி சொல்லிடணும். மருத்துவர் இப்படி சொல்ல அதெல்லாம் சொல்லி நாங்கள் போகிறோம், தைரியமாக போகணும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்பலை. கத்தருக்கு பயம் பண்ணாதா. ஆனால் வந்து சொல்கிறாங்க, எதை சொல்லுமோ அப்படி நடந்தது. ஆமாம். நிறைய சாட்சி சொல்லலாம். ஒரு 2 வயது பிள்ளையை ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. ஹார்ட்டில் ஹோல். கத்தருக்கு பயம் பண்ணாதா. 2-3 வயசு, ஹார்ட்டில் ஹோல். டெஸ்ட் பண்ணோம். அந்த பிள்ளை பாளையங்கோட்டையில் படிச்சிருந்தது, அந்த ஹாஸ்டலில் இருந்து. 2-3 வயசு பிள்ளை. அம்மா சொன்னாங்க, கள்ளிமாசம் சர்ச்சில் வந்து சொன்னாங்க, பிள்ளை டெஸ்ட் பண்ணோம், ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போதே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும். அதை என்ன செய்யணும்னு தெரில. பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, திங்கக்கிழமை போகணும். சர்ச்சில் ஜெபம் பண்ணுறோம் சொன்னேன். நீங்கள் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணுவோம். ரெக்கார்டு கொடுத்த எல்லா டாக்குமெண்ட் அந்த எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. ஸ்கேன் பண்ணது இல்லை, அப்போ எக்ஸ்ரே எடுத்தது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிடுங்க. ஜெபம் பண்ண அனுப்புகிறேன். அந்த மருத்துவர் ஒரு கேள்வி கேட்பார், என்னம்மா பிள்ளையை மாற்றி கூப்பிட்டு வந்துட்டியா நீ அப்படின்னு கேட்பார். சந்தோஷமாக போங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டாச்சு. கொடுத்துட்டு அந்த பிள்ளையை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணலாம். அதே கேள்வி, பிள்ளையை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டியாமா அப்படின்னு கேட்டேன். நான் பொய் தான் சொல்லலை, அந்த அம்மாவே இங்கே தான் இருக்குது, அந்த அம்மாவே இங்கே தான் இருக்குது. அந்த பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் படித்து நல்ல பிள்ளைகளோடு இருக்குது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலகீனப்படுத்தி கொண்டு இருக்கும் வியாதி, நம்முடைய வாழ்க்கையில் வியாதி இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாதி நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கலாம், பலகீனத்தோடு வரக்கூடியவைகள் இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கும் தேவன் விடுதலை கொடுக்க, அந்த சரீர பலகீனத்தை சிறையிலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை கம்பீர சத்தங்களை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அம்மா இருந்தாங்க, போகிறேன் எல்லாம் பண்ணதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஹார்ட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மீனாட்சி மிஷினை கொண்டு சேர்த்துட்டாச்சு. எல்லாம் மயக்க மருந்து கொடுக்கணும், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா போகும்போது பிரச்சனைகள் இருக்குது. முந்தின ஸ்கேன் முந்தின இது. ஆனால் திடீரென்று பார்க்கும்போது ஏதோ ஒன்று பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுக்குரிய அறிகுறி தோற்றம் ஒன்றுமே இல்லை. எப்படி ஆனது ஒரு கேள்வி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவையெல்லாம் ஏதோ ஒரு பலகீன சிறையிருப்பு நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்ந்து கொண்ட சிறையிருப்பு, பலகீன சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். அவர் வெளியே வரும்போது, அம்மா வரும்போது சொன்னாங்க, கம்பீரத்தோடு சந்தோஷமாக, இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லுவாங்க. இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க, வேறு யாரும் இல்லை, ஆள் இங்கே தான் இருக்கு. ஆமாம். இல்லாத ஒன்றை நம்ம இல்லை சொல்லவில்லை, ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறோம். நம்முடைய தேவன் சிறையிருப்பை மாற்ற வல்லவர். ஆமாம். அது வியாதியாக இருக்கலாம், அது பாவ சிறையிருப்பாக இருக்கலாம், அது சத்ருவின் சிறையிருப்பாக இருக்கலாம். எல்லா சிறையிருப்பை மாற்றி கம்பீரத்தோடு வர பண்ணுவாராக. ஆமாம். நம்முடைய தேவன் கம்பீர சத்தத்தை முழங்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமாம். நம்மளை எழுந்து நின்று ஆண்டவரை கம்பீரமாய் பாடி கத்தை துதிப்போம். எந்த சிறையிருப்போம் அதை மட்டும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, சத்ருவினாலே பில்லி சூனிய கட்டுகளினாலே சிறையிருப்பிற்குள் இருக்கிறோம் ஐயா, என் ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்ற வேண்டும். பலகீனத்தோடு இருக்கிறேன் ஐயா, இந்த பலகீன சிறையிருப்பை மாற்ற வேண்டும். சரீர சிறையிருப்பு
என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சிறையிருப்பு, குறைவான சிறையிருப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிறையிருப்பு, முன்னேற முடியாமல், ஜெபிக்க முடியாமல் ஒரு சிறையிருப்பு ஐயா. ஏதோ ஒன்று என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது. முன்னேற முடியாமல், செயல்பட முடியாமல் தடைப்படுத்துகிற சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு கம்பீர சத்தத்தை உண்டு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஓ தேவாதி தேவன் நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவாராக. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் ஒரு விசை நம்மை தொடுவதாக. அந்த ரமான கரிகளபதானம், இந்த ரமான கரிகளபதானமாம் எல்லாம் சொல்லுவான். எந்த சிறை இருப்போம், ஒரு பலகீனமாக சிறை இருப்பேன், பாப சிறை இருப்போம். ஒரு வேளை இதனால் வரை என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தின் கற்றுக்குள் இருக்கிறேன். விட முடியாத சில பாவ கரைகள் இருக்கலாம். ஓ சொல்ல முடியாது, அது சிறியவைகள் தானே என்று யோசித்து கொண்டிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் விரும்புகிறார். அந்த பாவ சிறை இருப்பது விடுதலையாக்கி அவருடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு கம்பீரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபலஹந்தரமான கரிகளப்ப தாண்டமா நல்ல கர்த்தரை துதிப்போமாக. சரீர சிறையிருப்பு, சத்ருவின் சிறையிருப்பு, பில்லி சுனிய கட்டுகளின் சிறையிருப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிப்பாராக. தேவன் வல்லமை விளங்கப்படுவாராக. ஓ ஒரு கம்பீர சத்தம் இன்னைக்கு உண்டாகட்டும், ஒரு கம்பீர சத்தம் உண்டாகட்டும். ஓ ரால கரி ஹந்தரமான ரிகலப தாண்டமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜலங்களை கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோம். சகல ஜனங்களே, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. மன்னெங்கும் மகத்துவமான மகிழ்ந்து பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. நல்ல கருந்தடி கர்த்தரை மையப்படுத்துவோமாக. கம்பீர சத்தத்தை நமக்குள் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை. இந்த எல்லை விட்டு போகும்போது இந்த மாதம் முழுவதிலும் தேவன் நம்மை கம்பீரமாய் நடக்க பண்ணுவாராக. கம்பீரமாய் தேவனை துதிக்க பண்ணுவாராக. கம்பீரமாய் ஆராதிக்கப்படுவராக. கம்பீர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பண்ணுவராக. ஓ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்டீஃபன் ஜாப். பரிசுத்தமுள்ள தகப்பனே, பரலோக தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியே, வாக்குமாறா தெய்வமே, யோசனையில் பெரியவரே, செயல்களிலே மகத்துவமானவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவனே அப்பா எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்க தேவனே அப்பா எங்களுக்கு தந்த நல்ல ஜீவன் சுக பலன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதகரிடத்திலிருந்து வந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி தேவனே. கம்பீர சத்தத்தோடு எங்கள் போதகரை ஆண்டவரே அற்புத சுகத்தை கட்டளையிட்டு எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லும்படிக்கு அவர்களை
எங்களை பலப்படுத்தினீரே, நிற்கச் செய்தீரே, காலூன்றி நிற்கச் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நல்ல பலனையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை சபைக்கென்று அவர் மூலமாய் நீர் பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை, மன்னாவை தேவனை மந்தையாகி எங்களுக்கு கர்த்தர் குறைவில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டே, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே அப்பா, நாங்கள் தியானிக்கும் போது தியானிக்கிறோம் ஆண்டவரே. முன்பு தேவனே அப்பா, ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் இருந்தபோது தேசம் சீரியர்களால் நிறைந்திருந்தது. ஆனால் தேவ மனுஷனாகிய யோசேபாத் வந்தபோதோ தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று வாசிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே ஆண்டவரே அப்பா, சீரியர்கள் எங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கலாம். ஆண்டவரே, வீண் செலவுகள், நஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையை தேவன் ஆக்கிரமித்திருக்கலாம். முறுமுறுப்புகள், புலம்பல்கள், அழுகைகள், கண்ணீர்கள் எங்கள் வாழ்க்கையை ஆர்ப்பரித்திருக்கலாம், எங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இப்பொழுதோ ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரை நாங்கள் கர்த்தரை நோக்கி கம்பீர சத்தமிடும் போது எங்கள் வாழ்க்கையிலே தண்ணீரால் நிரப்ப கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். வார்த்தையானவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையானவரை நாங்கள் தேடி போகும்போது எங்களுக்கானதை கர்த்தர் தேடித்தர கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தையானவர் நாங்கள் முதல் தேடுறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறோம். எங்களுக்கான காரியங்களை கர்த்தர் தேடித்தர போதுமானவராக இருக்கிறீர். உடன்படிக்கை பெட்டியானது எங்களுக்கு குறித்த தேசத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் எங்களுக்கு முன் சென்றது போல ஆண்டவரே அப்பா, கம்பீர சத்தமாய் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ராஜா. உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து ஆண்டவரே உமக்கு முன் பின்னே செல்லுகிற சத்தம் கேட்கிற ஆடுகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த மாதம் முழுவதும் தேவ சமாதானம், பாதுகாப்பு, தயவு, கிருபை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆழ்கை செய்வதாக. எல்லா மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.